தீப்பந்தமா இருப்பேன். நான் தீக்குச்சிலாம் கிடையாது, தீப்பந்தம் மாதிரி இருப்பேன். நான் வாழ்க்கையை பாடமாக்க சொல்கிறேன். சொல்லில் உயர்ந்த சொல் என் கண்மணிகளே செயல். பேசிக்கான சில விஷயங்களே நமக்கு தெரிகிறதில்லை. சுதந்திர திருநாளுக்கு கொடியேற்றுவாங்க. கொடியேற்றும் போது எப்படி கொடியில எப்படி வச்சிருப்பாங்க, அந்த கம்பத்துல கொடி எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா கீழே கட்டி வச்சிருப்பாங்க, மடிச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அதை அவிழ்த்து ஏத்துவாங்க. அது சுதந்திர திருநாளுக்கு ஏத்துறது. குடியரசு திருநாளுக்கு ஏத்துறவங்க கட்டி ஏத்த மாட்டாங்க, மேல கட்டி வச்சுட்டு அவிழ்த்து விடுவார்கள். சுதந்திர திருநாள் அன்றைக்கு நாம் முதலாக தேசிய கொடியை கீழிருந்து மேலே ஏற்றினோம். ஆனால் அது இன்னும் முழுமையாக பறக்க விடுவதற்கான சூழல் இல்லை. ஏனென்றால் நம்முடைய நாடு அன்றைக்கு ஐநா சபையிலே, அந்த உலக சபையிலே நாடாக அறிவிக்கப்படவில்லை. குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட அந்த ஜனவரி 26ஆம் நாள் தான் அது பட்டொளி வீசி பறக்க வைக்கப்பட்டது. அதனால் நாம் மேலே எடுத்து அதை முடிச்சு போட்டு பிறகு அவிழ்த்து விடும் பட்டு நாம் கொண்டாடுகிறோம். எல்லா காரியங்களுக்கும் ஒரு விளைச்சல் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சிறிய வயதிலேயே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இந்த தேசம் சாதாரணமான தேசம் இல்லை என்று புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த தேசத்தில் பிறந்த ஒரு ஆத்மாவாக நம்முடைய கடமைகள் என்ன? நான் அதை முழுமையாக புரிந்தபடியினால் உங்களுக்கு முன்னால் இப்படி கம்பீரமாக நிற்கிறேன். நீயும் எனக்கு மேல் வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இந்த சுதந்திரத்தை எப்படி புரிந்து கொள்வது? நேற்று ஆம்பளை பசங்களை எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு கோபிநாத் சாரை உட்கார வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்களாம். நான் கேட்டேன், பொம்பளை பிள்ளைங்களை ஏன் அதுக்கு கூப்பிடலன்னு கேட்டேனா சார்? இன்னைக்கு ஏன் பசங்களை கூட்டிட்டு வரலன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அரங்கம் சின்னதா இருக்கு அதனால தப்பிச்சிட்டார். இல்ல ஆம்பளை பேசுறதெல்லாம் ஆம்பளை கேட்கட்டும், பொம்பளை பேசுறதெல்லாம் பொம்பளை கேட்கட்டும் சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா பொம்பளைங்கள விஷயத்தை பத்தி பேச வேண்டியது பொம்பளைங்க கிட்ட இல்ல, ஆம்பளைங்க கிட்ட. அவர்களிடத்தில் தான் பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம், அவர்களுக்கான தேவை என்ன இருக்குன்னு பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்களுக்கு இங்கே இடம் கிடைத்ததே தவிர வெறும் 30-40 வருஷம் உழைப்பு இல்லை. நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருப்பது. காலம் காலமாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் பெண்கள். பெண் என்ற காரணத்திற்காகவே அவர்களுக்கு பல விஷயங்கள் மறுக்கப்பட்டது. ஒரு ஆண் இங்க வந்து பேசுவதற்கும் ஒரு பெண் இங்க வந்து பேசுவதற்கும் நடுவில் பாரிய வித்தியாசம் உண்டு. ஒருத்தங்க இடம்பெயர்ந்து சென்னையில இருந்து இங்க வந்து ஒரு ஆண் பேசுறதுக்கும் இடம்பெயர்ந்து ஒரு பெண் வந்து பேசுறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரிய வித்தியாசம் உண்டு. பெண்களுக்கான சுதந்திரம் சாதாரணமாக கிடைத்து விடவில்லை என் குழந்தைகளை. இன்றைக்கு படிப்பதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதுல நம்முடைய கையெழுத்து உயர்ந்ததாக இருக்க வேண்டாம். அப்படி சிக்னேச்சர் போட்டுட்டு போங்க, தோற்றாதீங்க என் குழந்தைகளை. பெண் குழந்தைகளை நாம் தோற்றுவிடலாகாது. ஏனென்றால் இது பல்வேறு ஆண்டுகளாக நடந்த போராட்டத்தின் விளைச்சலாக இந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தோற்பதற்கு we cannot afford defeat. ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? எப்படி ஜெயிச்சிட்டு வா தெரியுமா? நீ மீன்னு வச்சுக்க, ஏன் கடல்ல தான் நீந்த முடியும், மரம்லாம் ஏற முடியாது. ஆனா ஒண்ணு, நீ மரம் ஏறவ அப்படின்னா, நீ கடல்ல நீந்தறவ அப்படின்னா, நீ காத்துல பறக்கிறவ அப்படின்னா, அதை பறந்து காட்டிட்டு இந்த ஸ்கூலை விட்டு வெளில போ. தோத்து போயிடாத. எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன் நான். இந்த 32, 40, 42, 45 எல்லாம் இருக்கிறதானே சொல்லு இருக்கிறான். ஒவ்வொரு மார்க்கா 2 மார்க்கா உன்னை நீயே அதிகப்படுத்திக்கிட்டே போ. ஒருவேளை நீ ஒரு பீரியடுக்கு டைம்ல 50 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, ஏன் சுமாரான மார்க் தான். 98 வாங்குறவள பாரு, அன்னைக்கு அது 95 வாங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் சொல்றேன், ஐ எம் a winning horse. உண்மையா நான் சொல்றேன், ஜெயிக்கிற குதிரை நான் சொல்றேன். 98ல இருந்து 95 அவ தோக்குறா, 45ல இருந்து 50 நீ ஜெயிக்கிறங்கிறது உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டு போறதானா தவிர அடுத்தவர்களை போல் ஆவது அல்ல. ஜஸ்ட் ப்ராக்ரஸ். அதனால தான் அந்த கார்டுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ் காட்டுறது அப்படிங்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கவை. இந்த ப்ராக்ரஸ் காட்டுறதுல இருந்து எது உனக்கு தடையாக இருந்தாலும் just stay proactive and say no to that factors. இது எனக்கு வேண்டாம் என்று சொல்.
உன் வயதில் நான் பல விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதனால் தான் இந்த வயதில் உங்களுக்கு முன்னால் இப்படி வெற்றியாளராக நான் நிற்கிறேன் குழந்தைகளே. I said no to many things. பல விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறேன். நான் வாழ்க்கையின் ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். வல்லமை பெற வேண்டும் என்றால் இந்த தாய் உனக்கு சொல்லுவதை உன் டைரியில் எழுதிக்கொள். இந்த அவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளிடத்தில் நான் பேசுவது அவைக்காக பேசுவதல்ல, இண்டிவிஜுவலுக்கு நான் பேசுறேன். ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன பண்ணணும் தெரியுமா? சொன்ன உடனே பேச்சை கேட்டுச்சிங்களா பிள்ளைங்க? உங்க வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்குதோ இந்த வினாடியில உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. நிமிர்ந்து உட்காரணும், டக்குன்னு உட்கார்ந்தல்ல, பெரிய விஷயம் இல்ல. சொல்ற பேச்சு கேளு. யார் சொல்ற பேச்ச அது தெரியணும். ஏய் இங்க வா ஏன் அப்படின்னா ஹே அப்படின்னு போக கூடாது. என்னன்னு கேட்கணும். பெண் குழந்தைகள் கேட்கணும். சில விஷயங்கள் இந்த வயசுல, முக்கியமா இந்த 9th 10th 11th இந்த வயசுல கொஞ்சம் கிளுகிளுப்பான விஷயங்கள் மனசுல தோணும். நான் காதை முடிக்கவங்க ஒரு விஷயம் சொல்ல போறேன் குழந்தைங்களுக்கு. அப்படி தோணுச்சுன்னா மெடிக்கலா யூ ஆர் ஃபிட்னு அர்த்தம். ஆனா ஏதான செயல்பாட்டுக்காக ஸ்டெப் எடுத்துட்டேன்னா தோக்குறேன்னு அர்த்தம். அந்த உணர்வுகளோடு அப்படியே கடந்து போ. எந்த முடிவும் எடுக்காத, எந்த செயலிலும் ஈடுபடாதே. Just watch yourself. This age, watch yourself. 17 வயது முதல் 25 வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாயே. அதனால் stay alert என் குழந்தைகளே. என் பாட்டிக்கும் என் தாத்தாவுக்கும் எனக்கும் கிடைக்காத, என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் கிடைக்காத பெரும் வாய்ப்பு என் குழந்தைகளே இந்த சமூகத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும். உன் கையில இருக்கு ரிமோட், எதை அழுத்தினாலும், உன் கையில இருக்கு போன், எதை அழுத்தினாலும் எல்லா விஷயங்களும் வரும். எதை அழுத்துறது எதை ஒமிட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜெயிக்க பிறந்தவள். தெரியாமல் ட்ராப் பண்ணப்பட்டால் நீ தோற்கின்றவள். ஸ்டே அலர்ட். இந்த வயதில் உன்னை வசீகரிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து கொஞ்சம் உஷாரா இரு. கபீரனுடைய ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். சந்தன மரம் உயர்ந்தது என்கிறான் கபீர். சாமி காலில் அதான் வைக்கிறோம். மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தன் நெற்றியில் பூசிக்கொள்கிறான். சந்தனம் என்பது உயர்ந்தது. ஆனால் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த சந்தன மரத்தை பற்றி கபீர் எழுதுகின்ற பொழுது மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். நான் பிரார்த்தனையோடு என் குழந்தைகளை உங்கள் காலடிக்கு இந்த சொல்லை கொண்டு வருகிறேன். இந்த தாயின் சொல்லை அப்படியே தட்டாமல் எடுத்துக்கொள். உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சந்தனம் ஏன் உயர்ந்ததாக இருக்கிறது தெரியுமா? நுட்பமான விஷயம். நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி அதான் வேர்ச்சொல். ஸ்டடியிலிருந்து வந்ததுதான் ஸ்டூடெண்ட். டிசைபிள், டிசிப்ளின், கற்றல், லேர்னிங். இதை நீங்கள் ஆகுமானதாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். வாட் இஸ் கால் லேர்னிங்? லேர்ன் அப்படிங்கிறது என்னது? அற்புதமான ஒரு விஷயம் இந்த லேர்னிங் அப்படிங்கிறது. அந்த ப்ராசஸ்ல நீ இருக்கிறதுனால சொல்றேன். ஜஸ்ட் டு லேர்ன் லேர்ன் லேர்ன். எது இருந்தாலும் கற்றுக்கொள். வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக கற்றுக்கொள். இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். முடிந்தால் கற்றுக்கொள். காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். உங்களிடத்தில் காதுகள் இருக்கிறது. மனதை விரித்து, புத்தியை விரித்து நான் சொல்வதை உள்ளே வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவளாக இதோ இந்த வினாடி நீ மாறு. சந்தன மரம் உயர்ந்தது. உயர்ந்த எல்லா விஷயங்களும் முதலில் தீமையால் தான் வசீகரிக்கப்படும். முதல்ல தீமை தான் வசீகரிக்கப்படும். ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் இருக்கு. நான் நல்லவர்கள் மீது அதை கண் படவே படாது. முதல்ல தீயவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். தீயவர்களிடம்தான் மிக முக்கியமான பொக்கிஷங்கள் அடங்கி இருப்பதாக வரலாறு சொல்கிறது. தீமைகளால் வசீகரிக்கப்படுகிறது சந்தன மரம். சந்தன மரத்தை சுற்றி இருப்பது எது தெரியுமா? விஷப்பாம்புகள். சந்தன மரம் எங்க இருக்குதோ அங்க நாகப்பாம்பு இருக்கும். சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படியே. கபீர் இதை சொல்கிறான். விஷப்பாம்புகளால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்தனம் உயர்ந்ததாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா?
இதோ குழந்தைகளே, விதை தூவுகிறேன், மடியில் வாங்கி வைத்துக்கொள். தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது. Be stay like a sandal.